இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியா பாதுகாப்பாக உள்ளது. மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு இடையே போலீஸ் படை தலைவர் உறுதி. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் மலேசியாவின் பாதுகாப்பு நிலைமை சீராகவும் உறுதியாகவும் இருப்பதாக போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள போலீஸ் துறை தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய பொருளாதார தாக்கங்கள் மலேசியாவையும் பாதிக்கலாம் என்பதால் பொதுமக்கள் அன்றாட நடவடிக்கைகளில் எச்சரிக்கையுடனும் சிக்கனத்துடனும் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் பாதுகாப்பிற்கும் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் பல்லின மக்கள் இடையே நிலவும் ஒற்றுமையே மிகச்சிறந்த கேடயம் என IGP வலியுறுத்தினார். மீடியா பிரிமா நிறுவனத்திற்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ வருகையின் போது டத்துஸ்ரீ முகமது கலீத் இந்த விவரங்களை வெளியிட்டார். SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை நிறுத்தி வைக்க கோரி முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தாக்கல் செய்த மனுவை மே மாதம் 7ஆம் தேதி விசாரிக்க கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. முன்னதாக நஜீப் ரசாக் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிறுவனத்தின் நிதியை தன்னிச்சையாக கையாண்டதாக கூறி அவருக்கு இந்த அபராதத்தை விதித்து நீதிபதி அமத் ஃபைரோஸ் ஜைனுல் அபிடின் தீர்ப்பளித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய நஜீப்பிற்கு 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த இடைக்கால தடை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வரும் மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த விசாரணை இணையம் வாயிலாக நடைபெறும் என்றும் அன்றைய தினமே வழக்கு செலவுகள் குறித்தும் நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக புதிய எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகள் மற்றும் சபா சரவாக் மாநில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசித்த பின்னரே ஒருமனதாக இந்த முடிவு எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜூன் மாதம் வரை போதிய கால அவகாசம் இருப்பதால் தற்போது கட்சி சார்ந்த உள் விவகாரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர் அனைத்து கூட்டணி கட்சிகளின் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்பது அவசியமாகும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் வசதிக்காக மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனம் கோலாலம்பூர் லண்டன் இடையே கூடுதல் விமானங்களை அறிவித்துள்ளது. இதுகுறித்து மலேசிய ஏவியேஷன் குழுமம் கூறுகையில் வரும் ஏப்ரல் 18 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் இந்த சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. வான்வெளி மூடப்பட்டுள்ளதால் பயண நேரங்கள் மற்றும் விமான பாதைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த சூழலை பயன்படுத்தி கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை ஆசியாவின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவையை பொறுத்து விமானங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து மாற்றியமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய ஊடகத்துறையில் வீட்டில் இருந்தே பணிபுரியும் கொள்கையை அமல்படுத்துவது குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு மலேசிய ஊடக கவுன்சிலுக்கு தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் அழைப்பு விடுத்துள்ளார். ஊடக பணியாளர்களின் நலனை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என அமைச்சர் ஃபாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துகளும் சேகரிக்கப்பட உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு நாடுகளின் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை கையாள இந்த ஆக்கப்பூர்வமான முடிவை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்துள்ளார் என்பதை டத்தோ ஃபாமி சுட்டிக்காட்டினார். வரும் ஏப்ரல் 15 முதல் 8 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்கும் அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிய ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஊடக நிறுவனங்களின் கருத்துகள் சேகரிக்கப்பட்ட பிறகு இதுகுறித்த இறுதி அறிக்கை அமைச்சரவைக்கு தாக்கல் செய்யப்படும் என்று டத்தோ ஃபாமி விளக்கினார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஆயுத மோதல்களை உடனடியாக நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது வலியுறுத்தியுள்ளார். பிரச்சினைகளை தீர்க்க போர் ஒருபோதும் தீர்வாகாது. பேச்சுவார்த்தை, மத்தியஸ்தம் அல்லது நீதிமன்றங்கள் மூலமே சுமூக முடிவை எட்ட முடியும். போர் என்பது மனிதர்களை கொல்வதாகும்.
நவீன உலகில் மோதல்களுக்கு தீர்வாக போரை ஏற்றுக்கொள்வதை மனிதநேயத்தால் நினைத்து பார்க்க முடியாது என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். போரை விட பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது செலவு குறைவானது மற்றும் அழிவை தவிர்க்கக்கூடியது. உலகளாவிய எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் உலக தலைவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என துன் மகாதீர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 45 வயதுடைய நபருக்கு மலாக்கா ஐர்க்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 7 நாள் சிறை தண்டனையும் 10,000 ரிங்கிட் அபராதமும் விதித்து இன்று தீர்ப்பளித்துள்ளது. கே ஹரிதாஸ் நாயர் என்ற அந்த நபரின் ரத்தத்தில் அனுமதிக்கப்பட்ட 50 மில்லிகிராம் அளவை விட அதிகமாக, அதாவது 108 மில்லிகிராம் ஆல்கஹால் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியளவில் மலாக்கா ஜலன் பரமேஸ்வரா சாலை ஹரிதாஸ் நாயர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஹரிதாஸ் நாயருக்கு சிறை மற்றும் அபராதத்துடன் அவரது ஓட்டுநர் உரிமத்தை 2 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யவும் மஜிஸ்ட்ரேட் ஷர்டா ஷேனா முகமது சுலைமான் உத்தரவிட்டார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் உயிர் இழப்புகளை கருத்தில் கொண்டு மற்றவர்களுக்கு பாடமாக அமைய இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக மஜிஸ்ட்ரேட் ஷர்டா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். ஹரிதாஸ் நாயர் அபராதத்தை செலுத்த தவறினால் அவர் கூடுதலாக 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என மஜிஸ்ட்ரேட் எச்சரித்தார். ஜோஹோபாரு ஸ்ரம்பான் சாலையில் நேற்று மாலை நிகழ்ந்த கோர விபத்தில் 3 பேர் உயிர் இழந்தனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய ட்ரெய்லர் ஓட்டுநர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குமாஸ்பாரு அருகே மாலை 3:45 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது. அதிவேகமாக வந்த ட்ரெய்லர் ஒன்று முன்னால் சென்ற வேனின் பின்பகுதியில் மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிரே வந்த லாரியின் மீது பயங்கரமாக மோதியதில் வேனில் இருந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தனர். மேலும் 2 காயமடைந்து சிகாமாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ட்ரெய்லர் ஓட்டுநரை கைது செய்து சோதனை செய்ததில் அவர் மெத்தபெத்தமின் எனும் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தது தெரியவந்தது. தற்போது அவர் மீது போதைப்பொருள் உட்கொண்டு மரணத்தை விளைவித்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் அப்துல் ரஹ்மான் அர்சாட் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.